Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம சூப்பரா வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல எப்படி ப்ளவுஸ் பண்ணலாம்னு வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ரொம்ப சிம்பிளா ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல யாராவது உங்கள்ட்ட வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அதாவது எனக்கு ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்காண்டியே வந்து ஸ்பெஷலா வந்து நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து மேக்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நெக் பேட்டர்ன் எப்படி பண்ணியிருக்கோம், ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கோம்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நெக் பேட்டர்ன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் பேட்டர்ன் டைப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்கில் வந்து பொதுவாக வந்து ரவுண்ட் நெக் வந்து பண்ணுவாங்க, டைமண்ட் டைப்பில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து நெக்லஸ் டைப்புன்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட் நெக் டைப்பும் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நெக்லஸ் டைப்பில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கழுத்து வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து பெண்ட் ஆகி வரும். ஸோ அது மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ வந்து மார்க்கிங் எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இது சிம்பிளாக வந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜரியில் டபுள் லைன் வந்து நான் கொடுத்துருக்கேன். டபுள் லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா சுகர் பீடில் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே நாட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து 4 நம்பர் பீட் வந்து ஒன்று ஒன்றா வச்சு வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் லைன் 4 நம்பர் பீட் வச்சு முடிச்சதுக்கப்புறமா ஸோ வீட் பீட் எடுத்துக்கோங்க. வீட் பீட் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எடுத்து ஒரு ஸ்டிச் அண்ட் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு வீட் பீடை ஒரு ஸ்டிச் அண்ட் லாக், அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்டிச் அண்ட் லாக், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்டிச் அண்ட் லாக். அதாவது வந்து வி பேட்டர்ன் டைப்பில் ஒன்று வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கணும், ஒன்று கீழே பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொன்று மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட் பீட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு வெளியில் வச்சு நாட் பண்ணணும். அதாவது இதோட சென்ட்ரோ பாயிண்ட்லேருந்து எடுத்து 4 நம்பர் அண்ட் சுகர் பீட் வச்சு நாட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணணும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் இந்த மாதிரி பேட்டர்னில் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஓகே, ஸோ பட் ரொம்ப வந்து சிம்பிளாக அழகாக வந்து ஒரு பார்டர் பண்ணோம் அப்படின்னா யூனிக்காக இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஷார்ட் அண்ட் டைப்பில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல லுக் கொடுத்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து சாரீ கலர் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறதுனால அங்கே ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம நினச்சோம்னா எக்ஸ்ட்ராவே வந்து சாரீ கலர் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். பட் இது நமக்கு ஸ்டார்டிங் பட்ஜெட் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து த்ரெட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து ரொம்பலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நமக்கு வந்து ப்ளவுஸ் கிராண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து அங்கே வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டி சுற்றி வந்து சுகர் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் நெக் சேம் பேட்டர்ன் டைப்பில் தான் நம்ம பேக் நெக் பண்ண மாதிரியே வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு. ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நல்லா லுக்காகவும் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3/4. ஸோ 3/4 வந்து ஸ்லீவு. ஸோ கீழே வந்து பார்டர் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா டபுள் லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் வந்து 4 நம்பர் பீடில் ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீடில் ஒரு லைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். திருப்பி 4 நம்பர் பீட்லேயே வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட் பீட்லேயே வந்து ஒன்று ஒன்றா வச்சு அழகாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கெட்டியாக பார்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னாலும் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பட்டையாக வந்து பார்டர் கொடுத்துருக்கோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. நிறைய பேர் சும்மா வந்து 2 லைன் வந்து பார்டர் கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பட்டையாகவே கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ சாரீ கலர் ப்ளூ கலர் அப்படிங்கிறனால ப்ளூ கலர் ஸ்டோன் ஊற்றி சுற்றி வந்து சுகர் பீடில் நாட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வீட் பீடில் வந்து மேலேருந்து இந்த சைடு வச்சு நாட் பண்ணிவிட்டு தென் குத்தி லாக் பண்ணி இது கீழேருந்து மேலே வந்து ஒன்று பார்த்த மாதிரி வச்சு நாட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேப்பில் ஒரு 4 நம்பர் பீடு வச்சு நம்ம வந்து நாட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நெக் பார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து நாட் பண்ணியிருக்கேன். மோட்டிவ் மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ஸ்டோன் வந்து சென்டர் பார்ட்டில் 1 2 3 சென்டர் பார்ட்டில் வந்து ஒரு 3 ஸ்டோன் வர மாதிரியும், இதுக்கு இடையில ஒன்று, இது ரெண்டுக்கும் இடையில ஒன்று, இது ரெண்டுக்கும் இடையில, இது ரெண்டுக்கும் இடையில, ஸோ இது ரெண்டுக்கும் இடையில. ஸோ இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் படி வந்து நான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து சென்ட்ரு பார்ட் வந்து நல்லா கவர் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த மோட்டிவ் மாதிரியே வந்து ஒவ்வொரு ஸ்டோன் மோட்டிஃபும் வந்து பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே பாருங்கள். ஸோ 3 நம்பர் பீடை வச்சு அழகாக வந்து முக்கட் டைப்பில் வச்சு நாட் பண்ணியிருக்கேன். ஸோ பூட்டாஸ் டைப்பில் இது எப்படி பண்ணணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் போய் நீங்கள் பூட்டாஸ் டைப்பும் வந்து பாருங்கள். ஸோ முக்கட் டைப்புமே வந்து நிறையா கொடுத்துருப்பேன் பாருங்களேன். இங்கே ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து முக்கட் டைப்பில் நான் வந்து கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல்
பேலன்ஸ் இருக்கிற இடத்துலையுமே வந்து கொஞ்சம் கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி 3 நம்பர் பீடு வச்சு அங்கே தனித்தனியாக வந்து நாட் பண்ணியிருப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, என்னதான் நம்ம வந்து 3/4 ஸ்லீவாக இருந்தாலும் பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்க ஃபுல்ஃபில்லாக ப்ளவுஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதே ஸ்லீவ் பேட்டர்ன் டைப்பில் தான் வந்து இந்த ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து நம்ம அந்த டிசைன் வந்து மேக்கிங் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சில் வந்து மினிமம் லெவலில் வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த டிசைனை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஸ்டார்டிங் லெவலில் வந்து ப்ளவுஸ் கேட்குறாங்க, நம்மளால் இந்த மாதிரிலாம் ஒர்க்லாம் வந்து பண்ணி கொடுக்க முடியாது, இல்லை எனக்கு ஆரி ஒர்க்லாம் அந்த மாதிரிலாம் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதோட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். பாய், ஹேவ் எ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் இந்த டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.